பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். மீனா பேசிட்டு இருக்காங்க. அத்தை, உங்களுக்கு இப்போ உடம்பு ஓகேவா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா சொல்லிட்டு மீனா பேசிட்டு இருக்காங்க. மீனா கிட்ட எல்லா விஷயமும் சொல்லிட்டு இருக்காங்க. கோமதி சரி, இப்ப நான் பரவாயில்ல, நல்லா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு உடனே அஞ்சலியோட போன் நம்ம சரவணனுக்கு வருது. உடனே சரவணன் அஞ்சலியோட போனை எடுக்க போகலான்னு பாக்குறதுக்குள்ள மீனா அந்த நம்பரை பாத்துடுறாங்க. மீனா நம்பரை பார்த்ததுமே உடனே சரவணன் அந்த போனை எடுத்துட்டு அந்த பக்கம் போயிடுறாங்க. இது மீனா பார்த்துட்டு, இதுக்கு மேல சரவணன் மாமாவை கேள்வி கேட்காம இருக்க முடியாது, நம்ம இப்பவே சரவணன் மாமா கிட்ட கேள்வி கேட்கலன்னு சொல்லிட்டு போறாங்க. அஞ்சலி கிட்ட சரவணன் பேசிட்டு இருக்காங்க. அம்மாவுக்கு உடம்பு முடியாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கணும் அஞ்சலி, அதனாலதான் உன்கிட்ட என்னால பேச முடியல, என்ன விஷயம் சொல்லுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஒண்ணு இல்ல, நான் உன்னை மீட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு கேட்கலாம் தான் கால் பண்ணேன். அம்மாவுக்கு உடம்பு முடியலன்னு வேற சொல்ற, சரி நீ அவங்கள பக்கத்துல இருந்து பாத்துக்கோ சரவணா, நான் போனை வச்சிடட்டுமான்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. உடனே நம்ம சரவணன் சரி அஞ்சலி, அம்மாவுக்கு ரெக்கவர் ஆனதும் அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் உங்ககிட்ட நான் பேசுறேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. பின்னாடி நின்றுட்டு இருக்கிறது யாருன்னு பார்த்தா நம்ம மீனா. மீனாவை பார்த்ததும், என்னப்பா மீனா, என்ன விஷயம் சொல்லுப்பான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. போன்ல யார் மாமான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஏப்பா என்னாச்சு? என்னுடைய ஃப்ரெண்டு தான், என்ன விஷயம் சொல்லுப்பான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஒண்ணு இல்ல மாமா, சும்மா தான் கேட்டேன்றாங்க. இல்ல, ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, இல்லனா நீ அப்படி கேட்க மாட்ட, என்ன முக்கியமான விஷயம் சொல்லுன்றாங்க. இல்ல, மயிலக்கா உங்க லைஃப விட்டு போய் மிஞ்சி போனா இன்னும் ஒரு 2 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ளவே இன்னொரு பொண்ண நீங்க இப்படி கரெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்களே, இது உங்களுக்கே நியாயமா இருக்கான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. என்னப்பா மீனா, என்ன நீ பேசுற? நீ பேசுறது எது எனக்கு புரியலன்றாங்க. எப்ப மயிலக்கா உங்க லைஃப விட்டு போவாங்களோன்னு நினைச்சிட்டு நீங்க இருந்தீங்களா மாமா? சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. மீனா, என்னை பத்தி நீ புரிஞ்சுகிட்டது இவ்வளவுதானன்றாங்க. உங்களை பத்தி இப்பதான் நான் ரொம்ப நல்லாவே புரிஞ்சிருக்கேன். நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எதுக்காக இப்படி பண்ணீங்க? சொல்லுங்க மாமா, ஏன் இப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இத கேட்டதும் ரொம்பவே கோபப்படுறாங்க நம்ம சரணன். இங்க பார், இது என்னுடைய லைஃப், நான் யார் கூட பேசணும், யார் கூட பேசக்கூடாது, யார் கூட பழகணும், இது எல்லாமே நான் பாத்துக்கிறேன். தேவையில்லாம இதுல நீ தலையிடாம இருக்கிறது தான் உனக்கு நல்லதுன்றாங்க. இப்பவே போயிட்டு கூட வீட்ல இருக்க எல்லார்கிட்டயுமே உங்களுடைய லட்சணத்தை நான் சொல்லுவேன். ஆனா அந்த விஷயத்த சொன்னா அத்தையால தாங்கிக்க முடியாது. அந்த ஒரு காரணத்துக்காக தான் இப்ப வரைக்குமே நான் அமைதியா இருக்கேன். முதல்ல நீங்க அத புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு பேசுறாங்க. எனக்கு ஒண்ணும் புரியல மீனா, ஒண்ணுமே புரியல. இப்ப நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்றதுக்காக நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லுன்றாங்க. நீங்க மயிலக்காவ நிற்கதியா நிக்க வச்சுட்டு அவங்க பிரெக்னெண்டா இருக்கிற சமயத்துல கூட வேற ஒரு பொண்ணு கிட்ட நீங்க பேசிட்டு இருக்கீங்களே, அப்ப அது தப்பு கிடையாதா? சொல்லுங்க, அது தப்பு இல்லையான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இத கேட்டதும் உடனே சரவணனுக்கு பயங்கர கோவம் வருது. மீனான்னு சொல்லிட்டு கத்துறாங்க. உடனே அந்த இடத்துக்கு நம்ம பாண்டியன் வராங்க. என்ன மீனா, எதுவா இருந்தாலும் நீ கிட்ட பேசு. சரவணன் அஞ்சலிங்கிற பொண்ணு கூட பேசிட்டு இருக்கிற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். இப்ப உனக்கு என்ன பிரச்சனை சொல்லுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஏமாமா, அதுக்கும் நீங்க சப்போர்ட் பண்றீங்களான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? என் பையன் அவன் லைஃப அமைச்சுக்கிறதுக்கு, அவனுக்கு புடிச்ச லைஃப அவன் தேர்ந்தெடுக்கிறதுக்கு அவனுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. இப்ப மயிலு கிட்ட இருந்து அவனுக்கு விவாகரத்து வாங்கிட்டு கண்டிப்பா அவனுக்கான ஒரு லைஃப நான் அமைச்சு கொடுப்பேன். அது ஏன் அஞ்சலியே இருக்க கூடாது? அவனுக்கு முதல் வாழ்க்கை தான் தப்பா போயிடுச்சு, இன்னொரு வாழ்க்கை நல்லபடியா அமையும் சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன். அவனுக்காக கண்டிப்பா அந்த லைஃப அமைச்சு கொடுப்பேன். இதுல உனக்கு ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லிட்டு பாண்டியன் கோபப்பட இத கேட்டதும், மாமா, இந்த வார்த்தைய உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. நிஜமாவே நீங்க இப்படி பண்ணுவீங்க நான் நினைச்சு கூட பார்க்கல. பாவம் மயிலாக்கா, அவங்களுடைய லைஃப பத்தி கொஞ்சம் கூட நீங்க கவலைப்படாம இப்படி ஒரு முடிவு நீங்க எடுத்ததை நினைச்சு எனக்கே ஷாக்கிங்கா இருக்கு. இதுதான் என்னுடைய மாமாவா? நீதி நேர்மை நியாயம் இருக்கிற நீங்க இப்படி இருக்கிறத நினைக்கும் போது எனக்கே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்குன்னு சொல்லிட்டு மீனா பேசுறாங்க. எனக்கு யார் என்ன நினைச்சாலும் அதை பத்தி கவலை கிடையாது. சரவணனுடைய வாழ்க்கை எனக்கு முக்கியம். அவன் என்ன ஆசைப்படுறானோ அதை செஞ்சு கொடுப்பேன். யார் எதிர்த்தாலும் சரி, என் பையனுக்கு பிடிச்ச லைஃப் அமைச்சு கொடுக்கணும்னு நான் முடிவு எடுத்தேனா கண்டிப்பா நான் அதை செய்வேன்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்றாங்க. இதை கேட்டு மீனா கோவமா அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இப்ப மீனா போயிட்டு மயில கிட்ட என்ன விஷயத்த சொல்ல போறாங்க? திரும்ப மயிலு நம்ம சரணன் கிட்டயும் பாண்டியன் கிட்டயும் சண்டை போட போறாங்களா? இதனால என்ன மாதிரியான பிரச்சனை வரப்போகுது? இதை எப்படி நம்ம சரவணன்
கையால போறாங்க. மயிலுக்கிட்ட இருந்து ஒட்டு மொத்தமா சரவணன் பிரிவாங்களா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.